ஹலோ buddies, நீங்க பார்த்துருக்குது ஹிடன் அனிமி சேனல் தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு லைக் அண்ட் கமெண்ட் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம அதுவே பண்ணுங்க நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற சீரிஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர்ஸ் இன் மை ஹார்ட் அப்படின்ற சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 5 தான். ஸோ மறக்காம அதுமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வர லைக் அண்ட் கமெண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஒர்க் ஸ்டடி ப்ரோக்ராம் தான் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஒர்க் ஸ்டடியில் இவங்க எங்கேயாச்சும் ஒரு கம்பெனியில் மீட் பண்ணிட்டு ஸோ அந்த கம்பெனி பற்றி ரிப்போர்ட்டோ ரிவ்யூவோ எடுத்துட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி ரிவ்யூ எடுக்கிறதுக்கு 6 பேர் சேர்ந்த குரூப்பாக தான் போயிட்டு இருக்கணும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்குமே எந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் ஹீரோக்கு பிடிச்ச ஒர்க் ஸ்டடி ப்ரோக்ராம்னா மர்டரு, சீரியல் கில்லரு, போலீஸ் ஸ்டேஷனு, ஸோ இந்த மாதிரி சீரியஸான இன்வெஸ்டிகேஷன் தான் நம்ம ஹீரோக்குமே பிடிக்கும். பட் இது வந்து ஸ்கூல் அப்படின்றதுனால அதில் எதுவுமே கலந்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப முக்கியமான ஒர்க் ஸ்டடி தான் இருக்கும். இப்போ எல்லாருமே குரூப்பாக போனதுனால நம்ம ஹீரோக்கு எந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது தெரியல. பட் அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஏம் பண்ணிட்டு இருக்கான். பட் எப்படி போய் நம்ம அப்ரோச் பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் அந்த குரூப்பில் நான் பேசுகிற ஒரே பொண்ணு யாமரா மட்டும்தான். அந்த பொண்ணுமே நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே ரொம்பவே தாட் ப்ராசஸ்ல உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. ஆனத்துல பாத்தீங்கன்னா நம்ம பேக் பெஞ்ச் பசங்க இருக்காங்களா, அவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நம்ம வந்து எந்த குரூப்ல ஜாயின் பண்றது, பேசாம நம்ம யாமரா குரூப்ல ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. ஆனத்துல மொட்டை போட்ட பையன் மாதிரி இல்ல சப்பி பொண்ணு இருக்கல அந்த குரூப்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, உனக்கு பிடிச்சிக்கா நீ போய் ஜாயின் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, யாமரா குரூப்ல ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க. சோ நம்ம வந்து இங்கிட்டு 4 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயுமே சேர்த்துக்கானுங்க. என்னதுக்கா சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சுத்தம் பண்ணல. சரி ஓகே, நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அந்த குரூப்ல போய் சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல போய் அப்ரோச் பண்றானுங்க. அப்படி அப்ரோச் பண்றதுல அந்த கேர்ள்ஸ் 4 பேர் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அதெல்லாம் சூஸ் பண்ண முடியாது, நாங்க தான் சூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம 2 பொசிஷன் தான் வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த பேக் பெஞ்ச் பையனும் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாருங்க நாங்க 2 பேர் வந்து வச்சுக்கிறோம். சரி ஓகே, நானும் அந்த மொட்டை போட்ட பையனும் வந்துக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்மே ஷாக் ஆகுறா. பிகாஸ் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் அந்த மொட்டை போட்ட பையனும் அப்புறம் அந்த சப்பி போட்டு 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பிரிக்க கூடாது, தனித்தனியா குரூப்ல வந்து போடக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே பாத்தீங்கன்னா இங்க பாரு, நாங்க வந்து யாரையுமே அக்செப்ட் பண்றோம்னு சொல்லவே இல்லையே, முக்கியமா ஒன்னே அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த பேக் பெஞ்ச் பையனை சொல்லிட்டு இருக்கானுங்க. சோ நாங்க கேர்ள்ஸ் தான் டிசைட் பண்ணுவோம், நாங்க 4 பேருமே யாரும் டிசைட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டைரக்டா நம்ம ஹீரோ வந்து சஜஸ்ட் பண்ணிடுறா. அப்படி சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த மொட்டை போட்ட பையனுக்கே ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீ வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு நினைக்கணும், அது மட்டும் இல்லாம நீ என் குரூப்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. பட் அந்த மொட்டை போட்ட பையன் ரொம்பவுமே டிசப்பாயின்ட் ஆயிடுறான். ஏன்னா என்னோட லவ்வர் வந்து வேற குரூப்ல இருக்கா, நான் எப்படி இந்த குரூப்ல ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இல்ல அவன் வந்து இந்த கிரேட்ஸ் வச்சுட்டு நம்ம வர முடியாது, அவன் ரொம்ப டாப் ஸ்டூடெண்டா இருக்கான். சோ ஏதாச்சும் டாப்பர் கிரேட்ஸ் உள்ள குரூப்ல ஜாயின் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மீன் ஆமா அதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். சோ 2 பேருமே சப்போர்ட் பண்றதுனால அவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா அந்த சப்பி பொண்ணு குரூப்ல வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்போ ஹீரோமே என்ன ஒரு வார்த்தையை விட்டுறானா, இங்க பாரு இது வந்து ரொம்ப முக்கியமான குரூப், அது மட்டும் இல்லாம இந்த குரூப் எல்லாம் மார்க் அதிகமா இருக்க மாட்டாங்க. சோ அந்த குரூப்ல போய் சேரதா நல்லதுன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த 4 பொண்ணுங்களுமே ரொம்ப சீரியஸான லுக்ல பாக்குறாங்க. என்ன தைரியம் இருந்தா எங்க வந்து லூசர்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ வந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அடுத்து இப்ப நாங்க 3 பேர்ல யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் பெஞ்ச் பையன் கேக்குறா பாருங்க. கண்டிப்பா நீ இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் இந்த பேக் பெஞ்ச் பையன்லாம் டிசைன் பண்ணிட்டானுங்க. சோ 2 பேருமே பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டானுங்க, வேற வழியே இல்லாம. அண்ட் ஹீரோ வந்து நான் வந்ததுக்காக எனக்கு நீ வந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதுக்கப்புறம் நீ எந்த ஒழுங்கா படிக்க மாட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் போய் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே கண்டுபிடிச்சிருவா. பிகாஸ் நம்ம ஹீரோ டாப்பர் ஆஃப் தி கிளாஸ் கிட்ட சொல்ல போனோம்னா அப்படியே அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே லைப்ரரியில உட்காந்துட்டு இருக்கான். அப்படி லைப்ரரியில உட்காந்துட்டு இருக்கும்போது எதுக்கு தான் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு உண்மையில எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் பாருங்க. பார்த்தா அதே லைப்ரரி இருக்கு, அந்த சப்பி பொண்ணு இருக்கா அவளுமே வந்துட்டு இருக்கா. அண்ட் நம்ம ஹீரோயுமே பாத்தீங்கன்னா ஃபுல் கட்டிட்டு இருக்கா ஸ்நாக்ஸ். இங்க பாரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்பி பொண்ணு கேட்கறா பாருங்க. இல்ல நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செகண்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அப்புறம் நான் உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும், இங்க பாரு நீ வந்து லவ் பண்றல, எனக்கு வந்து லவ் அட்வைஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது லவ் அட்வைஸ் கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பையனை ரொம்பவே பிடிக்கும், நான் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியலையா, சரி ஓகே நான் வந்து கேட்கறதுலாம் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க டேட்டிங் போயிருக்கீங்களா அப்படி கேட்கும்போது ஆமான்னு சொல்லிருக்கா. கிஸ் பண்ணிக்கலாம் அப்படி கேட்கும்போது அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. சோ அதுக்கப்புறம் அந்த ட்ரை பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு நீ எதை சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது நான் கிஸ் தான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. நல்ல வேலை நீ அதான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சப்பி பொண்ணு ஓகே வாய்க்கிறா. பிகாஸ் நம்ம ஹீரோயின் பேசுறது எல்லாமே டபுள் மீனிங்கா இருக்கு, பட் அவ பியூர் இன்னசென்டா தான் பேசிட்டு இருக்கா. ஆனா பேசுறது எல்லாமே டபுள் மீனிங்கா தெரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்குமே அதை பார்க்கறது டபுள் மீனிங்கா தெரியுது, என்னமா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடி இந்த ஓட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனா அதே டைம்ல பாத்தீங்கன்னா இங்க பாரு நீ வந்து ரொம்பவே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து லவ் லைஃப் நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சப்பி பொண்ணு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு மேலே செம்ம காண்டாகுது. என்னடான்னு பார்த்தா எனக்கு லவ்வரே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா, நான் இன்னும் சிங்கிள்னு சொல்லிட்டு இருக்கா.
இருக்கா, இது சிங்கிள் சத்தியமா பொய் சொல்லாத, சரி ஓகே நீ மாறல அதுக்காக பொய் சொல்லணும்னு அவசியம் இல்ல, நான் வந்து ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லும்போது இவன் சத்தியமா நான் சிங்கிள் தாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கா பாருங்க. சத்தியமா என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அந்த சப்பி பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு லவர் மட்டும் கிடைச்சா என்ன பண்ணுவேன்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே பக்கத்துல உட்கார வச்சு ரெண்டு பேரும் ஒன்னா பாட்டு கேட்கணும், அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு கை கோர்த்துட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் இல்ல ரொம்ப தூரத்துக்கு ஒன்னா போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சோ அவளோட பாக்கெட்ல கை வச்சிட்டு இருக்கா. சோ இந்த மாதிரி நல்லா இருக்கும், ஜாலியா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பாக்கெட்ல கை வைக்கும் போது அந்த சப்பி பொண்ணு பாக்கெட்லயுமே ஒரு சாக்கோ பிஸ்கெட் இருக்கும். நீ என்னமோ டயட்ல இருக்கேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு இருக்கா. சரி ஓகே இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த சாக்கோ பிஸ்கெட் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துடுறா. நேரத்துல இவங்க போட்டோ எடுக்கிறாங்க பாருங்க. போட்டோ எடுக்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோமே மாட்டிக்கிறான். ஆமா இந்த கண்ணு என்ன டிஃபரெண்டா இருக்கு, பேயா அப்படின்னு சொல்லும்போது பேயெல்லாம் இல்ல இது எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் சொல்லிட்டு பின்னாடி போய் பார்க்கலாம். பார்த்தா சரி ஓகே இவங்க ரெண்டுக்குள்ள ஏதோ மியூச்சுவலா ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபி பொண்ணுமே டிசைட் பண்ணிக்கிறா. அண்ட் நம்ம ஹீரோமே என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஓகே மேல ஏதாச்சும் ப்ராக்ரஸ் நடந்தா சொல்லுன்னு சொல்றா பாருங்க. அதே மாதிரி சேம் டு யூ நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்படியே அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோமே வீட்டுக்கு கிளம்புறான் பாருங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பும் போது அவனுமே ரெயின் கோட் போட்டு வந்திருப்பான். ஸோ ரெயின் கோட் போட்டு அவனுமே மழை பெய்யறதுனால வெளியே கிளம்பிட்டு இருப்பான். பட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஸோ நம்ம ஹீரோயின்மே அம்பர்லா கொண்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நான் வந்து அர்ஜென்ட்டா இந்த ஸ்டோருக்கு போகணும் அப்படின்னு சொல்ற போது நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா சரி ஓகே ஸ்டோருக்கு தான் நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா அவன் ரெயின் கோட்டை கொடுத்துறான். இன்னும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா ரெயின் கோட்டை கொடுத்துறான். ஸோ நம்ம ஹீரோயின்மே நான் வந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் போய் ஸ்டோர்ல போய் அம்பர்லா எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு இருக்கிறதா நம்ம ஹீரோயின்மே பாத்தீங்கன்னா ரெயின் கோட்டை வாங்கிட்டு போயிட்டு இருப்பா. பட் உண்மையிலே இந்த பொண்ணு போய்கிட்டு இருக்காளே பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகலையா, வெறும் பேக் எங்கேயும் வச்சுட்டு போயிட்டா, பர்ஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பர்ஸை வச்சுட்டு போயிட்டா அங்கேயே. ஸோ அதனால நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா பின்னாடி பேக்கையுமே கொண்டு வந்துடுறா. இங்கே பருவம் பர்ஸ் மறந்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளவு சின்னதா இருக்கும் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்க. ஆக்சுவலி வந்து மிடில் ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருக்கான், செகண்ட் இயர் தான். அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவே பேக் ஓபன் பண்றா பாருங்க. பார்த்தா பேக்ல வந்து அம்பர்லா இருக்கிறத எடுத்து காமிச்சிடுறா. ஆக்சுவலி அந்த அம்பர்லாவே ப்ரோக் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் வந்து சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த பர்ஸ் எடுத்து பாக்கெட்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாரு மேல் பாக்கெட்ல வைக்காத, கண்டிப்பா ஸ்கர்ட் பாக்கெட்ல வை, இல்லாட்டி திரும்பி ஈரமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோமே வேற வழியே இல்லாம ஸ்கர்ட் பாக்கெட்ல வச்சுட்டு இருக்கான். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம்மையா பிளஷ் ஆகுதுன்னு சொல்லலாம். பட் நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறானா, ஸ்கூல்ல இருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோனோட அம்பர்லாவை அங்கேயே பார்த்திருப்பான். ஸோ அவனுமே வெறிச்சு பாக்குறான், எல்லாமே நார்மலா இருக்கு, எதுக்கு அந்த பொண்ணு போய் சொன்னா, எதான் எனக்கு சுத்தம் புரியலையே அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா மழையுமே நின்றுச்சு. அண்ட் ஹீரோயினே பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. அதான் நான் பார்த்தேன் இந்த பொண்ணால வெயிட் பண்ண முடியல, ஸ்நாக்ஸ் வாங்கறதுக்காக தான் நீ வந்து யூஸ் பண்ணிடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் அதுக்கே இன்னொரு ரெயின் கோட்டை வாங்கிட்டு போகணும், அது மாதிரி எனக்கு சுத்தமா புரியலையே, உண்மையிலேயே இந்த பொண்ணு நம்ம கிட்ட ஃபீலிங்ஸ் வச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கா பாருங்க. பார்த்தா அப்பதான் தெரியும் மழை பெய்யும் போது ஐஸ்கிரீம் சாப்பிட ஒரே ஆள் நீயா தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இங்க பாரு உனக்கு ஒன்று வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டையும் கொடுக்குறா பாருங்க. நம்ம ஹீரோக்கு கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு, சத்தியமா நம்ம லவ்ல தான் இருக்கோம் அப்படின்னு மாதிரி புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின்மே பாத்தீங்கன்னா சென்டர்ல உட்காந்து கத்திட்டு இருக்கா, நான் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியல, ஏதோ என்னையவா இல்ல ஐஸ்கிரீமான்னு சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா கத்தி கத்தி கேட்டுறான். பட் அந்த கத்துனது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கண்டுக்க மாட்டா. அப்படியே மறுநாள் ஆகுது. மறுநாள் பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்டடி விஷயமா வெளியே போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் விஷயமா எடுத்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போயிட்டு இருக்கா. ஏமா இங்க பாரு நம்ம வந்து மங்கா ஸ்டேஷன் தான் போகணும், சோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே மங்கா ஸ்டேஷன் போயிட்டு இருக்காங்க. அந்த 4 பொண்ணுங்க கிட்டே பேச முடியாது. பட் ஹீரோக்கு வந்து கம்பெனியா இருக்குது அந்த ஒரே ஒரு பையன் தான். பட் அந்த பையன் ரொம்ப பவர்ட்டா இருக்கனால நம்ம ஹீரோமே அவங்க கிட்டயுமே பேசாம முடிஞ்ச அளவுக்கு நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த பையனே பாத்தீங்கன்னா பாரு அந்த அக்கா நல்லா இருக்காங்களே, இந்த அக்கா நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான். அண்ட் ஃபைனலி பப்ளிகேஷன்லாம் வந்துட்டாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு வந்து மங்கா பத்தி எந்த ஐடியாமே பெருசாவும் கிடையாது. ஐ மீன் லைட்டா படிப்பா அவ்வளவுதான். பட் நம்ம ஹீரோ வந்து ஒரு மங்காக்கா ஆகணும் அப்படின்ற ஒரு ஏமாவோட இருப்பான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேக் பெஞ்ச் பையன் இருக்கலாம், அவரும் என்ன சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு ஏமரா உனக்கு வந்து மங்கா பிடிக்கும்னு தெரியும், அது மட்டும் இல்லாம எனக்குமே மங்கா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. இல்ல இல்ல எனக்கு மங்காலாம் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து நார்மலா சின்ன ரொமான்டிக் மங்கா தான் படிப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சோ எனக்கு ரொமான்டிக் மங்கா பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம பேக் பெஞ்ச் பையனே பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கரல போட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் நம்ம பேக் பெஞ்ச் பையனே பாத்தீங்கன்னா ஸ்டெப் மீறி ஓவரா வந்து பர்வர்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்க பாரு ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் காலையில மிதிச்சிட்டு இருக்கா. அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஒன் பீஸ் கிரியேஷன் வந்து மங்கா இருக்கும். சோ ஒன் பீஸோட நியூ ஆர்ட் ஸ்டைல் பார்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு மேல வேற லெவல்ல ஒன் பீஸ் ஃபேனா இருப்பான். நானுமே அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். பட் யாமடாக்கு வந்து அது பிடிக்காது, நான் என்ன பண்றது அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாமடாவுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு நம்ம போய் சேர்ந்து பார்க்கலாமே, அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து மங்கா பிடிக்கும் தெரியும் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போய் பார்க்க போறாங்க. அப்போ ஹீரோமே அதை பார்த்துட்டு ரொம்பவுமே ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் நம்ம ஹீரோயின் வந்து வேற எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டா ஹீரோட ஃபேஸ்ல. அண்ட் ஃபைனலி எனக்கு டே ஓவர் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு டே ஓவர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பேக் பெஞ்ச் பையனுமே இங்க பாருங்க இந்த ஃபேன் சர்வீஸ்ல எப்படிங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. தம்பி நீ வந்து இன்னைக்கு போலீஸ் ரிப்போர்ட் பண்ண ரெடியா இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அக்காவுமே பாத்தீங்கன்னா நார்மலா கேஷுவலா பேசி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே லிஃப்ட்ல ஏறின அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலி ஒருத்தர் வந்து வந்துடுறாரு. சோ
எல்லாருமே ரொம்பவே கன்ஜஸ்ட் ஆயிடுது. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஹைட்டுக்கு நேரா நம்ம ஹீரோனோட செஸ்ட் தான் நிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோமே பிளஸ் ஆயிட்டு இருக்கான். என்ன நினைச்சிருக்கு இல்ல வேற ஏதாவது தப்பான தாட்ல போயிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். பட் இருந்தாலும் ரொம்பவே கன்ஜஸ்டா இருக்கிறதால நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா முடிச்சிட்டு இருக்கான். பட் இந்த பொண்ணோட பிரீத்திங் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு, ரொம்பவே ஹார்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. பட் ஃபைனலி டோருமே வந்துருச்சு. எல்லாருமே வெளியே கிளம்பி போயிட்டாங்க. பட் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே அதே இடத்துல புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அங்கேயே உட்காந்துட்டு இருக்கானுங்க. அண்ட் ஃபைனலி வந்துருச்சுமா அப்படின்ட்டு சொல்றான் பாருங்க. சோ எல்லாருமே வந்து கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. அண்ட் ஹீரோமே வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அவருமே அந்த இடத்துல ஸ்டக் ஆகி மாட்டிக்குவான். எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா ரொம்பவே பிளஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால அவனுமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருப்பான் பாருங்க. அந்த இடத்துல யாமராமே சரி ஓகே வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. வேலையை முடிச்சது அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் எங்க போயிட்டாங்க வெயிட் பண்ண சொன்னல அப்படின்னு சொல்லும் போது ஆமால அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. என்னது ஆமாலவா என்னமா சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா பார்த்தா அவங்க எல்லாருமே ட்ரெயின் ஏறி போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இங்கே மாட்டியிருப்பாங்க. அட போங்கடா டே என்ன நடக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே முடிச்சிட்டு இருக்காங்க. சோ ஃபைனலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் தனியா மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. அடுத்து வந்து ட்ரெயின் இருக்கு. பட் நான் யாமரா கூட ரொம்பவே தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். பட் இப்பதான் வெளியே அபிஷியலா நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றேன். இது என்ன அபிஷியல் டேட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சோ அதோட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சீரிஸ் முடியுது. சோ நெக்ஸ்ட் சீரிஸ் நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம். மறக்காம பாருங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டையும் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. சோ மறக்காம அதுவே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.